வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு சீரீஸில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அப்படி இல்லைனா சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி பேசிக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எக்ஸாம்னா என்ன அண்ட் இதில் எத்தனை டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல் இண்டியா சர்வீசஸ் எத்தனை, குரூப் ஏ சர்வீசஸ் எத்தனை, குரூப் பி சர்வீசஸ் எத்தனை, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஸ்டேஜஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 விதமாக இதை பிரிச்சிருக்காங்க. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், தென் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் போகணும். மெயின்ஸ்லேயும் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ முடிக்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ரேங்க் லிஸ்ட் வரும். அதை பேஸ் பண்ணி சர்வீசஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ப்ராசஸை வந்து பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் வந்து இருக்குது. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, தட் இஸ் கால்டு சிசெட் பேப்பர். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் பேப்பரை பார்ப்போம், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை மார்க்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 100 மார்க்ஸ், அதாவது 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். ஓகேங்களா? 200 மார்க்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போது இதில் நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது, லைக் எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஒரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். சில வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயரில் பாலிட்டிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு சில டைம் ஹிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்காம இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம சிலபஸை ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ன்னு வரும்போது சிலபஸை மெயினாக முடிக்கணும். யூபிஎஸ்சின்னு வரும்போது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதோட சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. அதுதான் வந்து மை அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்னு வரும்போது எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பட் தெரிஞ்சுக்கோங்க, இத்தனை சப்ஜெக்ட் வந்து இருக்குது, இதுலேருந்து தான் வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, தயவு செஞ்சு யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்மளும் வந்து பார்ப்போம், பட் இருந்தாலும் ஐம் டெல்லிங். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. இதில் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கும். 200 மார்க்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஷின் தப்பாக இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ண கொஷினில் 10 கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா 0.66 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னா 6.6 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளோ தப்பாக இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 0.66ன்னு போட்டிங்க அப்படின்னா 6.6. அதே மாதிரி 20 கொஷின் தப்பாகுது, 30 கொஷின்ஸ் தப்பாகுது அப்படின்னா இன்ட்டு 6.66 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர நம்பர் என்னவோ அந்த மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. இது மார்னிங் அதாவது நடக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர்நூன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 சிசெட் பேப்பர். ஸோ இந்த சிசெட் பேப்பர்லேயும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் 200 மார்க்ஸ் தான். பட் இங்கே 80 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 2.5 மார்க்ஸ் வந்து இருக்குது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் 2 மார்க்ஸ் தான். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் தான். கரெக்டாச்சு அப்படின்னா 2 மார்க்ஸ். ஓகேங்களா? பட் இங்கே 2.5 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா 0.83 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 0.83 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகுது அப்படின்னா 8.3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பட் இங்கே இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் இதில் தான் கொஷின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஆப்டிடியூட், அதாவது பேசிக் நியூமரேசின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ், இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதெல்லாம் டேட்டா இன்டர்பிரேஷன், ரீசனிங், பேசிக் நியூமரேசிலே நம்ம வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்.
தென் இதை தாண்டி ஒரு சில டாபிக்ஸ் பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்துருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் லைக் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த லைக் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெளிவாகவே வந்து புரியும். தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்டு கீழே இன்னொரு நோட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து 10th லெவல் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க சொல்கிறது வந்து இது நம்ம அவங்க சொல்கிறத தான் வந்து கேட்க முடியும். ஆனால் கொஸ்டின்ஸோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னாவே அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை. படித்ததை திரும்ப கொஞ்சம் நல்லா படித்து ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு நல்லா அனாலிசிஸ் பண்ணுறோம், பேசிக்ஸை போயிட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்னாவே கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ் பேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக டேரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பிவைக்யூ 2-3 டைம் நல்லா சால்வ் பண்ணிட்டு போனாவே அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இப்போது பிவைக்யூ ஒரு 10-20 டைம் வந்து நல்லா சால்வ் பண்ணிட்டு பேசிக் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்டெல்லாம் நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு போகும்போது நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் எவ்ரி இயர் அது என்ன டிஃபிகல்ட்டான ஒரு பேப்பராக இருந்தாலுமே அந்த வருஷமும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 1000 மெம்பர்ஸ் பக்கம் வந்து சர்வீஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம தான் வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும், ப்ராக்டிஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். எண்ட் ஆஃப் த டேயில் நம்மளுக்கு அந்த எக்ஸாம் வேணும்ல, சர்வீஸ் வேணும்ல. ஸோ அப்படிங்கும்போது கொஸ்டின் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். பட் வேறு வழி இல்லை, நம்ம வந்து படிச்சுட்டு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மார்க்கிங் பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு 2 பேப்பர் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் 2மே வந்து இருக்குது. 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். ஓகேங்களா? செகண்ட் மெயின்ஸ்னு போகும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேப்பர்ஸ்க்கு வந்து பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் பேப்பர் வந்துருக்கும். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ப்ரிலிம்ஸில் குவாலிஃபையிங் பேப்பர் GS 2 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர். GS 1ல் நீங்கள் எடுக்கிற மார்க் மட்டும்தான் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. GS 2 அதாவது இந்த சிசெட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஒரு மார்க் வந்து அதை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மார்க்கை வந்து கட் ஆஃபில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அதில் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் தரேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கும் வந்து ரியலைசேஷன் வரும். வீடியோவில் பார்த்துட்டு அந்த குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். செகண்டு ஓகே, ப்ரிலிம்ஸ் வந்து இவ்வளோ தான். தென் மெயின்ஸ் வந்து போவோம். மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் 9 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே வந்து வந்துடும். 1 மந்த் ஆர் 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து போவாங்க. ஸோ இந்த மெயின்ஸில் என்ன இருக்கும், எத்தனை பேப்பர்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஒரு ரிட்டன் பேப்பர் எல்லாமே வந்து ரிட்டன். அதில் MCQs இருக்கும். ப்ரிலிம்ஸில் MCQs இருக்கும். பட் இதில் ரிட்டன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பேப்பர் A, பேப்பர் Bன்னு வந்து இருக்கும். இது குவாலிஃபையிங் பேப்பர். ஓகேங்களா? இதில் பேப்பர் ஏல வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் 8th ஷெடியூல்னு ஒன்று இருக்குது. நம்ம பாலிட்டியில் வந்து படிப்போம். 8th ஷெடியூல்னு இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 லாங்குவேஜஸ் வந்துருக்குது. அந்த லாங்குவேஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், அதில் தமிழும் வந்து இருக்குது. நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குனால தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். பட் இதே வேறு ஸ்டேட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு லாங்குவேஜை நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுவோம். அதிலிருந்து ஒரு பேப்பர் 300 மார்க்ஸ். ஓகேங்களா? டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 hours தான் உங்களுக்கு மெயின்ஸில் எல்லாமே. 300 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பேப்பர் பியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸ் தான். டோட்டலாக இந்த 600 மார்க் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர், குவாலிஃபையிங் மார்க்ஸ். இதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இதில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிமைனிங் இப்போ அடுத்து சொல்ல போகிற பேப்பர்ஸ் தான் ரேங்கிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. என்ன அப்படின்னா எஸ்ஏ பேப்பர். ஓகேங்களா? 250 மார்க்ஸ். எஸ்ஏ முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 250 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணோம் அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோ போட்டோம். பட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 2 பேப்பர் இருக்கும். எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் 2 பேப்பர் இருக்கும். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஈச் பேப்பர் ஹஸ் 250 மார்க்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டிங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து எடுத்துட்டிங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து 1750 மார்க்ஸ். டோட்டல் ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1750 மார்க்ஸ். ஓகேங்களா? இதை முடிச்சிட்டிங்க. மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு.
பேப்பர்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் விடுறாங்க அப்படின்னா தென் தேர்டு ப்ராசஸ் இன்டர்வியூ. எல்லாருமே டெல்லிக்கு வந்து போகணும். ஓகேங்களா? டெல்லியில் மட்டும் தான் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போகும்போது இன்டர்வியூக்குன்னு எவ்வளோ மார்க் இருக்குது, இட் இஸ் கால்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 275 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 275 மார்க்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு ரேங்கிங் எடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்க்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த வருஷம் 2025 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மார்க். ஸோ இந்த மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த 600 மார்க்ஸு. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது பேப்பர் ஏ பேப்பர் பி அந்த 600 மார்க் ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 300 வரும், அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய எத்திக்ஸ் எஸ்ஏஜிஎஸ் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து 250 மார்க்ஸ் இதுதான் வந்து நம்ம ரேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனலாக இது முடிச்ச உடனே நமக்கு ரேங்கிங் அலாட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும். தென் அதுக்கப்புறம் ரேங்க்லாம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த 3 ப்ராசஸ், 3 ஸ்டேஜஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய மார்க்கிங் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் எடுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். சிலபஸ் அதாவது மெயின் சிலபஸ்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். பேட்டர்ன் எக்ஸாம் பற்றி, அதாவது அது எக்ஸாக்டாக அந்த நம்பர் தெரியல, அது பார்ட் 3 என்ன நம்பர் தெரியல. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ, மெயின்ஸுக்கு எவ்வளோ, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு அதை ஒரு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேசிக்ஸ் வீடியோஸும் எக்ஸாம் ரிலேட்டடான பேசிக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் எக்ஸாம் ரிலேட்டடான ஃபண்டமெண்டல்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.